ஓசூர் மாநகராட்சியின் வரிகள் செலுத்த பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் அவருடன் வந்திருக்கும் அலுவலக நண்பர்கள் ராஜா அவர்களுக்கும் அலுவலக பொதுமக்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஓசூர் மாநகராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது விழிப்புணர்வு குறித்த பிரச்சாரத்தை மாண்புமிகு மேயர் அவர்கள் துவக்கிவிட்டுள்ளனர். ஓசூர் மாநகராட்சியின் சார்பாக இன்றைக்கு பொதுமக்களின் நலனை கருதி பொதுமக்கள் யாரும் நேரடியாக மாநகராட்சிக்கு வந்து சொத்து வரியோ வாடகை வரியோ செலுத்த தேவையில்லை. அதற்காக இன்றைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீட்டிலே இருந்து கொண்டு உங்கள் மொபைல் போன்லே வந்து சொத்து வரியை செலுத்தலாம். அதற்காக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பொறுத்திருக்கின்ற நிகழ்வு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியை பொறுத்தவரை நாங்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வளர்ச்சி பணிகளை நாங்கள் எங்கிருந்து செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மத்திய மாநில அரசு நமக்கு நிதிகளை ஒதுக்கி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிதிகள் அல்லாமல் மீதி நமக்கு தேவையான பணங்களை எல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் செலுத்துகின்ற வரி, குடிநீர் வரி, அப்புறம் வாடகை மூலமாக வருகின்ற நிதி, இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு மாநகராட்சியை நாங்கள் சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒத்துறை சார்ந்த நம்முடைய பொதுமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய நிதியில் இன்றைக்கு மாநகராட்சி இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பெரிய மாநகராட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. ஒரு பஞ்சாயத்தாக இருந்த ஓசூர் இன்றைக்கு கிராம பஞ்சாயத்தாக டவுன் பஞ்சாயத்தாக மாறி நகராட்சியாக மாறி இன்றைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்ந்திருக்கின்ற சொன்னால், இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அதிக அளவிலே இன்றைக்கு இங்கே வந்து இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து பல்வேறு தொழிற்சாலைகள் வர காரணமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் காரணம். அந்த வகையில் இன்றைக்கு மாநகராட்சியாக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றது. நாங்கள் விழிப்புணர்வு முகாமை ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக முதலாக நம்முடைய பத்திரிகை பகுதியில் இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்தியிருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய மக்கள் அனைவரும் பங்கெடுத்து, இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்ல, நம்முடைய ஓசூரை சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் இதில் நீங்கள் கலந்து, நீங்கள் இனிமேல் வரி செலுத்த மாநகராட்சிக்கோ இல்லை எங்களுடைய அலுவலகத்திற்கோ எங்கேயும் வர தேவையில்லை. நீங்களே நேரடியாக வரி செலுத்துகின்ற முறை இன்றைக்கு அமல்படுத்துகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஆன்லைன்